இந்தியாவில் 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 80% பேர் விவசாயம் செய்த நிலையில் தற்போது 48% மக்கள் மட்டுமே விவசாயம் செய்து வருகின்றனர். 2030ஆம் ஆண்டில் பெருகியிருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக நெல்லையில் நடைபெற்ற விவசாயிகள் உற்பத்தி நிறுவன தொடக்க விழாவில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆறுமுகம் பேசியுள்ளார். நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வைத்து தேவேந்திரா விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தின் அறிமுக கூட்டம் மற்றும் அர்ப்பணிப்பு விழா மருதம் IAS அகாடமியின் தலைவர் மகாராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சகாக்கர் பாரதி தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சஞ்சய் பச்சூர், திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தேவேந்திர விவசாய உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஆறுமுகம் 1980 காலகட்டத்தில் விவசாயத்தில் 80% மக்கள் இருந்த நிலையில் தற்போது குறைந்து 48% மக்களே விவசாயம் செய்கின்றனர். தற்போதைய உணவு உற்பத்தி இந்தியாவின் 130 கோடி மக்களுக்கு போதுமானதாக இருந்தாலும் 2030ஆம் ஆண்டில் பெருகியிருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உற்பத்தியை கூட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் விவசாய உற்பத்தியை பெருக்கும் வகையிலும் விவசாய பொருட்களின் விலையை அதிகப்படுத்தும் விதமாகவும் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் தொடர்பாகவும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்.